ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தன தானிய யோகம் யாருக்கு? பொதுவாக யோகங்களை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. பொருளாதார வெற்றியோடு சேர்ந்து பால் பாக்கியதைகள், மாடு கன்றுகள், விவசாய நிலங்கள், சொத்துக்கள் போன்றவை அனைத்தும் கிடைக்கப் பெறுவது தான் 16 பேர் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வாழ்த்துறது கூட அந்த அடிப்படையில். அந்த வகையில் தனத்துடன், அதாவது பொருளாதாரத்துடன் தானிய வகை வளர்ச்சிகளும் முன்னேற்றமும் கிடைக்கப் பெறும் யோகிதைகள் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பூமியினால் லாபம், ரியல் எஸ்டேட் தொழில்களில் வெற்றி, நிறைய சொத்துக்கள் சேருவது, திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாவது, விவசாய நிலபுலன்கள் கிடைக்கப் பெறுவது, கால்நடைகள் வளர்ப்பால் லாபம் பெறுவது, வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுவது போன்றவற்றை கொடுப்பதற்கு 11ஆம் அதிபதிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. பூமிக்காரகன் செவ்வாய், 11ஆம் அதிபதி பராக்கிரமஸ்தானாதிபதி, லாபாதிபதி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 11ஆம் அதிபதியும் செவ்வாயும் இணைந்து இவர்கள் நின்ற வீட்டின் ராசிநாதன் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் அவர்களுக்கு தன தானிய யோகம் வெகு சிறப்பாக கிடைக்கப்பெறும். புரிஞ்சுதுங்களா? சார், இப்போ 11ஆம் அதிபதியாக செவ்வாயே வந்துடுவாரே, அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ உதாரணமாக மகர லக்னத்துக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி, மிதுன லக்னத்துக்கும் செவ்வாய் 11ஆம் அதிபதி. அப்போ இவருக்கு 11ஆம் அதிபதியாக செவ்வாயே வந்துடுற போது என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் வரும். இந்த மாதிரி 11ஆம் அதிபதியாக செவ்வாயே வரும்போது அந்த ஜாதகர்களுக்கு இயற்கை சுபர்களான பாக்கியாதிபதியோ அல்லது பூர்வ புண்ணியாதிபதியோ இணைந்து இவர்கள் நின்ற வீட்டின் ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடையணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இவங்க 2 பேரும் இணைஞ்சால் மட்டும் இந்த தனதானிய யோகம் கிடைச்சிடாது. அவங்க நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருக்கணும். அப்போ உறவுகள் தலை நிமிர்ந்து வணங்கக்கூடிய பொருளாதார வெற்றியுடன் தன தானியமும் சகல சம்பத்துக்களும் கிடைக்கப்பெறுவார். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு 11ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதி செவ்வாய், இவங்க 2 பேரும் இணைஞ்சு 10ஆம் இடத்துல இருக்காங்க. இங்கே சனி ஆட்சியாகவும் ஆயிடுறாரு, செவ்வாய் உச்சமாகவும் ஆயிடுறாரு. இது ஒரு தன தானியம் நிரம்பிய ஜாதகம். அதிகாரம், சொல்வாக்கு, செல்வாக்கு, தொழில் விருத்தி, முன்னேற்றம், வணங்குதல், வணங்கப்படுதல், உறவுகளால் போற்றப்படும் உன்னத நிலைப்பாடு அத்தனையும் கிடைக்கும். இப்போ ஒரு ரிஷபலக்ன ஜாதகத்திற்கு 11ஆம் அதிபதி குரு, செவ்வாய் இவரோடு இணையிறாரு. இவங்க 2 பேரும் இணைஞ்சு துலாத்தில் இருக்காங்க. குருவும் செவ்வாயும் துலாத்தில் இருக்காங்க, ரிஷபலக்னம். இவங்களுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் மீனத்தில். இதில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை வேறு. அப்போ 2 இயற்கை சுவர்களோடு செவ்வாய்க்கு நல்ல தொடர்பு வந்துடுது. ப்ளஸ் இவங்களுக்கு வீடு கொடுத்தவருங்கிற முறையில் சுக்கிரன் உச்சம் பெறாருங்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இது ஒரு தனதானியம் நிரம்பிய யோகம். நீண்ட காலம் இழுபறியிலிருந்து வந்த குடும்ப கோர்ட்டு சொத்துக்கள் மூலமாக இருந்தது. திடீர்னு இவருக்கு சாதகமாக ரிசல்ட் வந்து பங்காளி சொத்து சண்டைகள் முடிவுக்கு வந்து பல கோடிகளுக்கு அதிபதியான ஒருவருடைய ஜாதகம். இப்போ மிதுன லக்னத்துக்கு நான் முதலே சொன்னேன், செவ்வாயே 11ஆம் அதிபதியாக வருவார். இங்கே 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இயற்கை சுபராகிறதுங்கிற போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் தான் சுபராகிறாரு. அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு எங்கிருந்தாலும் 12 வீட்டில் எங்கே வேணா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வீடு கொடுத்தவன் வலுவாகும். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும், 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், இந்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து உச்ச சந்திரனா 12ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு தனதானிய யோகம் நிரம்பிய ஜாதகம். கடகலக்ன ஜாதகத்திற்கு செவ்வாயும் சுக்கிரனும் இணையிறது தான். ஏன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 11ஆம் அதிபதியாக சுக்கிரனே வந்துடுவார், செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக இணையணும். இவங்க 2 பேரும் இணைஞ்ச நிலையில் அவங்களுக்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெற வேண்டும். இப்போ கடகலக்ன ஜாதகம் 6ஆம் இடமான குருவோட வீட்டில் தனுசில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க. வீடு கொடுத்த குரு வந்து லக்னத்திலே உச்சமாறார். இது ஒரு தனதானியம் நிரம்பிய, சொத்துக்கள் நிரம்பிய, அதிகார பதவி நிரம்பிய ஜாதகம். சிம்மலக்னத்துக்காரர்களுக்கு புதனுடன் செவ்வாய் சேரணும். அவங்க சேர்ந்த நிலையில் அந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்சமடையணும். இல்லைன்னா இவங்க நேரடியாக இவங்களே யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சமடையணும்.
இப்போ இந்த சிம்மலக்கணத்துக்கு வந்து கன்னியில் புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, மகரத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், மேசத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், மிதுனத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இவங்க 2 பேரில் ஒருத்தர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் வந்துடும். அதை விட்டு மற்ற வீடுகளில் இணைந்திருக்கும் போது அந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ அடைந்திருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு சந்திரன் 11ஆம் அதிபதியாக வர சந்திரமங்கல யோகம் ஏற்படும் போது அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெறும் போது இந்த யோகம் ஏற்படும். அது இல்லாமலும் இந்த யோகம் ஏற்படும். இப்போ உதாரணமாக ஒரு கன்னி லக்ன ஜாதகம் 10ஆம் வீட்டில் செவ்வாய் கூடவே சந்திரன், 10ஆம் வீட்டில் செவ்வாய் கூடவே சந்திரன். இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். நேர் 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேரும். இப்போ இருக்கிற 4 சுபக்கோள்களுடைய தொடர்பும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்பலம் 8 கூடையவர், வெளிநாட்டில் கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கிற தன தானிய யோகம் நிரம்பிய ஒரு ஜாதகம். புரியுதுங்களா? துலா லக்ன ஜாதகருக்கு சூரியன் 11ஆம் அதிபதியாக வர சூரியன் செவ்வாய் இணைந்து அவர்கள் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் அடைவதோ அல்லது இவர்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் அடையும் போது தன தானிய யோகம் வெகு சிறப்பாக வேலை செய்யும் யோகிதை உண்டாகும். விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு புதன் செவ்வாயோடு இணைவது, புதன் செவ்வாயோடு இணைந்து இவர்கள் இணைந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது இவர்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெறுவது. ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், அவரோடு கூடவே புதன் 11ஆம் அதிபதி, அரசியலில் மாபெரும் சக்தியாக ஒரு வளர்ச்சி மிகுந்த மனிதராக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகம், வெற்றியாளர், பின் வயதுகளில் நல்ல இன்னும் ஒரு ரொம்ப பெரிய புகழை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஜாதகம். ஆரம்பத்திலிருந்தே அந்த அரசியல் அதில் உள்ள ஈடுபாடு ரொம்ப மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். தனதானியம், பொருளாதாரம் பேக்ரவுண்டெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. தனுசு லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் 11ஆம் அதிபதியாகி செவ்வாயோடு இணையிறது, இவங்க நின்ற வீட்டு அதிபதி வலுப்பெறுறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இது ஒரு ஜாதகம் தான். தனுசு லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் 3 பேரும். இவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், பொருளாதார பின்புலம் நிரம்பிய ஜாதகம், பேசிக்காகவே நல்ல வலிமையான அமைப்புகள் கொண்ட ஜாதகம். இல்லை சுக்கரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குது, புதன் உச்சம் பெறாரு, கன்னியில் செவ்வாய் வந்து திக்பலம் அடைகிறாரு, அதனால் மருத்துவத்துறையை ஜாதகர் தேர்ந்தெடுக்கிறாரு, அதுலேயே புகழ் அடைகிறார். மகர லக்னத்துக்கு செவ்வாயே 11ஆம் அதிபதியாக வரும்போது இங்கே இயற்கை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் 9ஆம் அதிபதி புதனோடு அவர் இணைஞ்சிருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி சுக்கரனோடு இணைஞ்சிருந்தாலும் சரி, மகர லக்னத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் புதன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் இவங்க நின்ற வீட்டின் அதிபதி வலுப்பெற்றால் அல்லது இவர்களில் யாரேனும் ஒருவர் வலுப்பெற்றால் வெகு சிறப்பான தனதானிய யோகம் ஏற்படும். இப்போ மகர லக்னத்துக்கு லக்னத்திலே செவ்வாய் சுக்கிரன் அல்லது செவ்வாய் புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் இணைவு இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம். மீனத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைவு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வலிமையான அமைப்பு. 11ஆம் அதிபதி உச்ச சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறார். இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து குரு நல்லா இருக்கணும், இதுதான் கண்டிஷன். அப்போ இருவரில் ஒருவர் இணைந்து அது வலுப்பெறும் போது இந்த மகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனதானிய யோகம் வெகு சிறப்பாக வேலை செய்கிறது. அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், வீடு, காணி, நிலம், விவசாய பூமி, கால்நடைகள், வண்டி வாகனம், உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இருக்கும். கும்பலக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் குரு இணைவு, அவர்களில் இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது அல்லது அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் வலுவாக இருப்பது. இது ஒரு கும்பலக்ன ஜாதகம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் குருவும் செவ்வாயும் இணைவு, துலாத்தில் குருவும் செவ்வாயும் இணைவு, வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி. இது ஒரு அருமையான அமைப்பு. அவர் ஆட்சி மற்றும் திக்பலம், வீடு கொடுத்தவர் வலுங்கிற நிலையில் இந்த தனதானிய யோகம் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை தருகிறது. மீன லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி, செவ்வாய் சனி இணைவு. இது 2 பேருமே பாவக்கோள்கள். இவங்களோட இணைவு பெரிய சுபம்னு சொல்ல முடியாது. இவங்க இணையிற வீட்டு அதிபதி கண்டிப்பாக வலுப்பெற்று இருக்கணும் அல்லது இவர்களே நேரடியாக ஆட்சி உச்சம் அடைந்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு மீன லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும், இதில் சனி உச்சம், வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்தில் உச்சம். இந்த ஜாதகர் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறாரு, மிகப்பெரிய கம்பெனியில் பெரும் தனம் தானியம் பேக்ரவுண்டெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஸோ இந்த அமைப்பு செவ்வாய் 11ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இணைஞ்சிருக்கணும். இது பார்த்துக்கிறதுங்கிறது பெரிய அளவில் யோகம் செய்யலை, அது நிறைய ஜாதகத்தில் பார்த்தது. இணைந்திருந்து வீடு கொடுத்தவனும் வலுப்பெற்ற நிலையில் இங்கே 3 கிரகங்களின் வலிமை கிடைக்கிறது. அப்போ அவர்களுக்கு வந்து மிக பெரும் வெற்றி, நல்ல ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதாரம், வளர்ச்சி, உறவுகளால் மதிக்கப்படும் தன்மைன்னு எல்லாமே கிடைக்கும்.
இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.